எல்லாரும் இப்ப மனு இல்லைன்னு சொல்றா. ஆனா நேற்றுக்கு தான் ராமர் கோவில் கட்டி எல்லாரும் கொண்டாடினோம். யாரு ராமர்? மனுவோட பேரங்க, மனுவோட பேரன். அந்த ராமராஜ்யம் தான் நடக்கணும்னு சொல்றோம். அந்த மனுராஜ்யம் நடந்தா தான் சரியாகும். மனுராஜ்யம் அப்படிங்கிறது தான் ராமராஜ்யம் அப்படிங்கிறது அந்த சித்தாந்தத்தை தெளிவோட இருக்கிற எல்லா மக்களுக்குமே நல்லா தெரியும். தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல நல்லாவே தெரியும். ராமராஜ்யம் அப்படின்னாலே அது சங்கி, அந்த வர்ணாசிரம கோட்பாடை வந்து தூக்கி பிடிக்கிறது அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் ரூரல் ஏரியா, கொஞ்சம் அந்த ஹிந்துத்துவ அரசியலை வந்து தூக்கி ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய மக்கள் மத்தியில அவங்க வேணா ரசிப்பாங்களே தவிர, மற்ற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உள்ளுக்குள்ள வந்து பெரிய அளவுக்கு இந்த ராமராஜ்யம் மனு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து வட மாநிலங்கள்ல வெறும் ஹிந்துத்துவா அப்படிங்கிற ஒற்றை விஷயத்த வச்சு எல்லா மக்களையும் ஒன்றிணைச்சு அவங்க வாக்கு பெறுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் நல திட்டத்தின் அடிப்படையில தான் ஓரளவுக்கு அவங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க. ஏன்னா 80% இந்துக்கள் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா 80%மே இந்துக்கள் அப்படிங்கிற போர்வையில வரமாட்டாங்க. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா லிங்காயத்துகள் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் மனு சாஸ்திரம் ராமராஜ்யம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எடுபடாது. அதே மாதிரிதான் வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், இன்னும் ஒரு சில மாநிலங்கள்ல போய் சொன்னீங்கன்னா எடுபடாது அப்படிங்கிறது குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். உத்தரப்பிரதேசம் ஒரு சில இடங்கள்ல போனா அந்த மனுராஜ்யம் ராமராஜ்யம் அப்படின்னு சொன்னா எடுபடும். மனு சாஸ்திரம் ராமராஜ்யம் அப்படின்னு சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இட் வில் ஃபால் அண்டர் அந்த வர்ணாசிரம கோட்பாடு அப்படிங்கிறதுக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். முதல்ல 2வது 3வது 4வது அப்படிங்கிற அந்த ஹைராக்கிக்குள்ள போய் மாற்றுறதுல தெளிவா தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு நம்ம மாதிரியான ஆட்களுடைய ஒரு இது என்னன்னா, இதுல என்னென்ன மாதிரி சிக்கல் இருக்கு, இதை வச்சுதான் வந்து உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத அது தெரியாத மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பங்கு வந்து நம்ம கையில இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. இதைதான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராரு. 1000 ஆண்டுகளாக நம்ம இந்திய மக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சு ஒரு சித்தாந்தம், அதற்கு எதிரான போர் அப்படிங்கிறத தான் நம்ம இப்ப தொடங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு 1.5% மக்கள் இருக்காங்க இல்லையா, 1.5லேருந்து ஒரு 3% இருக்காங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சி அதிகாரத்திலையும் செல்வ செழிப்போட ஒரு பணக்கார வாழ்க்கை வாழ்றதுக்கு அவங்களுக்கு இந்த கோட்பாடு அவசியம். அந்த கோட்பாடு இருந்தாலும் அவன் முதல் இடத்துல இருக்கணும், மற்றவன் எல்லாம் கீழே இருக்கணும். அதனால அவங்க அதை தூக்கி பிடிச்சி தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது ரொம்ப நாளைக்கு நிக்காது அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமா பார்க்க முடியும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். பட் நாள் போக்குல பாத்தீங்கன்னா காலப்போக்கில் இன்னைக்கு கூடிய இந்த உலகமயமான சூழ்நிலையில வந்து ரொம்ப நாளைக்கு அந்த அரசியல் எடுபடாது அப்படிங்கிறது தான் முக்கியமா பார்க்கக்கூடியது. ஆனா தொடர்ந்து அதை கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா அது நம்மளை தூக்கி சாப்பிட்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சைட்ல இருந்து காட்டக்கூடிய எதிர்வினைகளையும் காட்டிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமா இதுல பார்க்கப்படுது.